இந்த யோகம் இருந்தால் தான் ஒருத்தர் விஐபி ஆக முடியும். விஐபியோ விவிஐபியோ இப்படிலாம் ஆகணும் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் மிகப்பெரிய வெகுஜன ஆதரவோட மக்களோட புகழோட ஒருத்தர் வாழணும், மறைஞ்சதுக்கு பிறகு புகழோட இருக்கணும் அப்படின்னா இந்த விஐபி யோகமாக இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட மிகப்பெரிய புகழோட உச்சத்துக்கு போவாங்க. வணக்கம், நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 12 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் திரிகோணஸ்தானங்கிறது லக்னத்தை தொட்டு 1, 5, 9ஆம் இடம். கேந்திரங்கிறது லக்னத்தை தொட்டு 1, 4, 7, 10ஆம் இடத்து அதிபதிகள். அப்போது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய பெருங்கோணமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதியும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பெருங்கேந்திரமாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதியும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சேர்க்கை, பார்வை, இணைவு, பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை மூலியமாக ஏதோ ஒரு ரூபத்தில் தொடர்பு கொண்டால் மட்டுமே அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுங்க. 9ஆம் இடம் தான் தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 9ஆம் இடம் தான் என்ன அப்படின்னா ஒரு மனிதனோட எண்ணம், சிந்தனை, அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம் 9ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செயலாக செய்யக்கூடிய பாவம். 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம் சொல்லியிருக்கிறோம். 9ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், 10ஆம் இடம் வந்து தொழில். 9ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் எந்தெந்த யோகத்தை, அதிர்ஷ்டத்தை, பாக்கியத்தை அனுபவிக்க பிறந்திருக்கான்னு சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது செயல்திறன். நீங்கள் எந்த பாக்கியத்தை எதன் மூலியமா அனுபவிக்க போகிறீங்க, தொழில் மூலியமா எப்படி அனுபவிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சக்கூடிய பாவம் 10ஆம் பாவம். அப்போ 9 கூடிய கிரகமும் 10 கூடிய கிரகமும் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பற்றி தொடர்பு கொண்டா அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஐபியாக அந்த தொழிலில் உருவாவாங்க. உதாரணத்துக்கு 12 லக்கணத்தையும் பார்த்துடலாங்க. நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 9 கூடியவன் குரு, 10 கூடியவன் சனி. இந்த 2 கிரகங்கள் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட, எதிரணி கிரகமாக இருந்தாலும் கூட, இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சேர்ந்திருந்தால், பார்த்துக்கிட்டா, பரிவர்த்தனை ஆகியிருந்தால், ஒருத்தருடைய நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் இருந்து இன்னொருத்தருடைய நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் இருந்தால் சார பரிவர்த்தனைங்கிற பேரில் முழுமையான முறையில் உங்களுக்கு ராஜயோகத்தை கண்டிப்பாக தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்துருங்க. இந்த குருவும் சனியும் இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும், முதல் விதி. இரண்டாவது, இந்த குருவும் சனியும் ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் சிக்காமல் இருக்கிறது, சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கமாகாமல் இருக்கிறது, இப்படிலாம் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையான யோகத்தை அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 9 கூடிய கிரகம் 10ல் இருந்தாலோ, 10 கூடிய கிரகம் 9ல் இருந்தாலோ, அல்லது 9 கூடிய கிரகம் குரு 9லே இருந்து 10 கூடிய சனி இங்கிருந்து பார்த்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் விஐபி யோகம் செயல்பட்டு, தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்பட்டு கண்டிப்பாக பெயர் புகழ் உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தோட மக்களோட நாயகனாக திகழ வைக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. ரிஷப லக்னத்திற்கு 9 கூடியவனும் சனி, 10 கூடியவன் சனி. இரு ஆதிபத்திய கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே கிரகமாக வர்றதுனால உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படாது. ஆனால் ராகுவை பொறுத்தவரை உங்களுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரனுடைய தொடர்பு அல்லது இணைவில் இருந்து அல்லது பார்வையில் இருந்தால் ராகு திசை நடக்கும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் போல் செயல்பட்டு சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருங்க. மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. 9 கூடியவன் சனி, 10 கூடியவன் குரு. இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும், எதிரணி கிரகமாக இருந்தாலும் கூட, இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 9 கூடியவன் 9லே இருந்து 10 கூடியவன் சிம்மத்திலிருந்து பார்த்தாலோ, 9 கூடியவன் 10லிருந்து 10 கூடியவன் 9ல் இருந்தாலோ, 9 கூடியவனுடைய நட்சத்திரத்தில் 10 கூடியவன் இருந்து 10 கூடியவன் நட்சத்திரம் 9 கூடியவன் இருந்து சார பரிவர்த்தனை இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையான ராஜயோகத்தை, தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. 9 கூடிய கிரகம் குரு, 10 கூடியவன் செவ்வாய். இந்த 2 கிரகம் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால குருவும் செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்திருந்தாலோ குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையான முறையில் இந்த 2 கிரகங்கள் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை மூலமா முழுமையான ராஜயோகத்தை, தர்ம கர்மாதி யோகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகுங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. 9 கூடியவன் செவ்வாய், 10 கூடியவன் சுக்கிரன். இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் செவ்வாயும் சுக்கிரனும் சேரும் பொழுது
பெருகு மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முழுமையான முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்திருந்தாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனையாக இருந்தாலோ, ஒருத்தரோட வீட்டில் இன்னொருத்தர் இருந்து இன்னொருத்தர் வீட்டில் இன்னொருத்தர் இருந்தாலோ இது பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். 9 கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தாலோ, 10 கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ, அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலோ, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலோ, உங்களை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் சிம்ம லக்னத்திற்கு சிறப்பாக செயல்படுங்க. சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் சுக்கிரனும் எங்கே இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படாது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ, சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கம் ஆயிருந்தாலோ, ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ, சனி செவ்வாய்ங்கிற கொடூர பாவியோட தொடர்பில் இருந்தாலோ, உங்களை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படாதுங்க. கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 கூடிய கிரகம் சுக்கிரன், 10 கூடிய கிரகம் புதன். 9 கூடிய கிரகமும் 10 கூடிய கிரகம் நட்பு கிரகமாக இருக்கிறனால சுக்கிரன் புதன் இணைவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படும். சுக்கிரனும் புதனும் அருகருகாமையிலிருந்து சூரியனோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த 3 கிரகத்தை சூரியன், சுக்கிரன், புதனை முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம். இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு அரிது. அதனால் சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் சுக்கிரனும் புதனும் அடிக்கடி பரிவர்த்தனை ஆவாங்க. அப்படி பரிவர்த்தனை ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் 9 கூடிய சுக்கிரனும் 10 கூடிய புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகிருந்தால் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான முறையில் தர்ம கர்மாதிபதியாகவும் சிறப்பாக செயல்படுங்க. துலா லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. 9 கூடிய கிரகம் புதன், 10 கூடிய கிரகம் சந்திரன். இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகம். சந்திரனுடைய தப்பான அணுகுமுறையில் பிறந்த ஒரு குழந்தை தான் புதன்னு சொல்லப்படுறதுனால சந்திரன் தான் தாய், புதன் தான் மகன். 2 பேர்த்துக்கு புரிதல் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த சந்திரன் புதனை பொறுத்த வரைக்கும் பரிவர்த்தனை ஆனாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ, வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் புதன் இருந்தாலோ, தனித்த புதன் இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படுங்க. துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 9 கூடிய சந்திரனும் 10 கூடிய புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ, பார்வையில் இருந்தாலோ, சேர்க்கையில் இருந்தாலோ சிறப்பான முறையில் தர்ம கர்மாதிபதியும் சிறப்பாக செயல்படுங்க. இருந்தாலும் சந்திரனும் புதனும் எந்த பாவத்தில் சேர்ந்துருக்கோ அந்த பாவம் கண்டிப்பாக கெடுங்க. விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா 9 கூடிய கிரகம் சந்திரன், 10 கூடிய கிரகம் சூரியன். இந்த 2 கிரகங்களை பொறுத்தவரைக்கும் ஒளிபுரிந்தி கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த 2 கிரகங்களை பொறுத்தவரை எங்கே சேருதோ அது அமாவாசை யோகம்னு அர்த்தம். அப்போ இந்த 2 கிரகங்கள் அமாவாசை யோகத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செயல்படும். எங்கே இருந்தால் செயல்படும்னு கேட்டுட்டிங்கன்னா, சூரியனும் சந்திரனும் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய வீடுகளில் சேர்ந்திருந்தா கண்டிப்பாக தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படும். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமடைவார், வைகாசி மாதத்தில் சந்திரன் உச்சமடைவார், ஆடி மாதத்தில் சந்திரன் ஆட்சியாக இருப்பார், ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த 4 மாதத்தில் யார் பிறந்திருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் இணைவிருந்து ராகு கேதுவோட தொடர்பில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக விருச்சிக லக்னத்துக்கு செயல்படுங்க. சூரியன் சந்திரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ, சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலோ, சந்திரன் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகம் விருச்சிக லக்னத்துக்கு சிறப்பாக செயல்படும். சூரியனும் சந்திரன் நேர்கோட்டில் பார்த்துக்கிட்டா சந்திர அதியோகம்னு பேர். அந்த சந்திர அதியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர அதியோகம் தர்ம கர்மாதிபதி யோகமாக சிறப்பாக செயல்படும். சூரியன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சனிங்கிற பாவகிரகத்தோடையோ, சனி செவ்வாய்ங்கிற பாவகிரகத்தோடைய பார்வையிலையோ, ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்திலே இல்லாமல் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் விருச்சிக லக்னத்துக்கு சிறப்பாக செயல்படுங்க. சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் அது சந்திர அதியோகம்னு அர்த்தங்க. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர அதியோகமாக அது செயல்படும். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர அதியோகம் மட்டும் இல்லாமல் தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படுறதுனா கண்டிப்பாக மிகப்பெரிய விஐபியாக விருச்சிக லக்னக்காரங்களை ஆக்கிடுங்க. நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 9 கூடியவன் சூரியன், 10 கூடியவன் புதன். இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதல் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாவே புத ஆதித்ய யோகத்தை கொடுத்துருங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகம் முக்கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகம் எப்பயும் பக்கத்தில் அருகாமையில் பயணிச்சுட்டு இருக்கிறதுனால சூரியனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பயுமே கிடையாது. ஏன்னா 3 கட்டத்துக்குள்ளே தான் இவங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சூரியனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் சிறப்பான முறையில் சேர்ந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் தனுசு லக்னத்துக்கு சிறப்பாக செயல்படுங்க. அந்த சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் சனி செவ்வாயுடைய பார்வை இருக்கக்கூடாது. சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல ராகு கேதுவோட இணைவு இருக்கக்கூடாது. சூரியனும் புதனும் அருகருகாமையில் ஒரு 5 டிகிரிக்குள்ள இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் அஸ்தாங்கம் ஆகிறதுனால
தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படாதுங்க. மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. 9 கூடியவன் புதன், 10 கூடியவன் சுக்கிரன். இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அருகருகாமையில் பயணிச்சுட்டு இருக்குன்னா அடிக்கடி பரிவர்த்தனை ஆயிடுவாங்க. குறிப்பாக 9 கூடிய புதன் 10லையோ 10 கூடிய சுக்கிரன் 9லையோ அடிக்கடி பரிவர்த்தனை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால சிறப்பான முறையில் தர்ம கர்மாதிபதி யோகம் மகர லக்னத்துக்கு செயல்படுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஏன்னா முக்கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால. ஆனால் பரிவர்த்தனை ஆனாலோ புதன் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலோ சுக்கிர நட்சத்திரம் புதன் இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுங்க. கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா 9 கூடிய கிரகம் சுக்கிரன், 10 கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இந்த 2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 9 கூடிய சுக்கிரன் 10ல் இருந்தாலோ 10 கூடிய செவ்வாய் 9ல் இருந்தாலோ அல்லது சுக்கிரனும் செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ பரிவர்த்தனை ஆயிருந்தாலோ சார பரிவர்த்தனை இருந்தாலோ உங்களை பொறுத்தவரை கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான முறையில் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படுங்க. செவ்வாயும் சுக்கிரன் இணைஞ்சால் பிருகுமங்கல யோகத்தை தர்றதுனால ஒரு 5 டிகிரிக்கு மேலே 2 பேரும் தள்ளி இணைவில் இருந்தால் சிறப்பான முறையில் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக உங்களுக்கு செயல்பட்டு பிருகுமங்கல யோகமும் செயல்பட்டு உச்சத்துக்கு கொண்டு போகுங்க. மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 9 கூடிய கிரகம் செவ்வாய், 10 கூடிய கிரகம் குரு. இந்த 2 கிரகங்கள் சேர்ந்தால் குருமங்கல யோகத்தை கொடுக்கறதுனாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வையில் இருந்தாலோ பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ சார பரிவர்த்தனையில் இருந்தாலோ அல்லது 9 கூடையன் 9லேயே இருந்து 10 கூடையன் பார்த்தாலோ 10 கூடையன் 10லேயே இருந்து 9 கூடையன் பார்த்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் தர்ம கர்மாதிபதி யோகம் மீன லக்னத்துக்கு செயல்படுங்க. எங்கே இருந்தால் செயல்படாது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி 9 கூடிய கிரகம் 10 கூடிய கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கம் ஆகக்கூடாது. அல்லது 9 கூடிய 10 கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடாது. கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேர்க்கை அல்லது பார்வையில் இல்லாமல் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படுங்க. 9 கூடிய தர்மஸ்தானாதிபதியும் 10 கூடிய கர்மஸ்தானாதிபதியும் ஒருத்தரோட ஜாதத்தில் சேர்ந்துருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படுங்க. இந்த யோகம் இருந்தால் தான் ஒருத்தர் விஐபி ஆக முடியும். விஐபியோ விவிஐபியோ இப்படிலாம் ஆகணும் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் மிகப்பெரிய வெகுஜன ஆதரவோட மக்களோட புகழோட ஒருத்தர் வாழணும், மறைஞ்சதுக்கு பிறகு புகழோட இருக்கணும் அப்படின்னா இந்த விஐபி யோகமாக இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட மிகப்பெரிய புகழோட உச்சத்துக்கு போவாங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.